மதச்சார்பற்ற கூட்டணி, பயில்வான் கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் ஏற்கனவே தமிழகத்தை ஆட்சி செய்த போதும் தேசிய கட்சிகள் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சியை இந்தியாவை ஆட்சி செய்த போதும் ஆட்சி செய்கின்ற போதும் எந்த தமிழ்நாட்டின் நலனிலே அவர்கள் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அவர்கள் தமிழ்நாட்டிலே செல்வாக்கு இல்லாதவர்கள் என்ற காரணத்தினால் தமிழ்நாட்டு நலன்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டன. நமது பாலாற்று பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விவசாய மக்களை பாதிக்கின்ற மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம், அதுபோல ஏழை எளிய மாணவ மாணவிகளை பாதிக்கின்ற நீட் தேர்வு போன்றவற்றிலே அம்மா அவர்கள் எதிர்த்து போராடினார்கள். ஆனால் இவர்கள் அதற்கெல்லாம் தமிழகத்திலே கொண்டு வந்து இங்கே வெளிநாட்டு முதலாளிகளை இங்கே தொழில் செய்ய அனுமதித்து விவசாயத்தை முடிவுக்கு கொண்டு வர தமிழகத்தை பாலைவனமாக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். இது போன்ற மக்கள் விரோத செயல்களிலே ஈடுபடுபவர்களை, தமிழ்நாட்டு நலனை புறக்கணிப்பவர்களை, அந்த கூட்டணிகளை முறியடித்து அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் வழிநடத்தப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட முடியும் என்பதை தயவு செய்து எண்ணி பார்த்து, உங்கள் தொகுதியிலே, வேலூர் தொகுதியிலே போட்டியிடுகின்ற நமது அருமை சகோதரர் முன்னாள் அமைச்சர் உங்களுக்கெல்லாம் நன்கு பரிச்சயமானவர், 40 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் உள்ளவர், புரட்சி தலைவர் காலத்திலேயே மாதனூர் ஒன்றிய பெருந்தலைவராக இருந்தவர், அம்மா அவர்கள் காலத்திலே சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சராக இருந்தவர், எல்லோரிடம் அன்போடு பாசத்தோடு பழகக்கூடியவர். அந்த அனுபவமாக்க பெரியவரை, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுவதை நீங்கள் இந்த கிஃப்ட் பேக் என்கின்ற பரிசு பெட்டியிலே வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த மாபெரும் இயக்கம் 40 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்ற இயக்கம், 19 சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிடுகின்ற இயக்கம் இன்றைக்கு சுயேட்சை என்று நமது எதிரிகளின் சூழ்ச்சியால் நாம் உச்ச நீதிமன்றம் வரை சென்று சின்னத்தை பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. சுயேட்சைகள் என்றாலும் நாம் அனைவரும் ஒரே சின்னத்தை பெற்றிருக்கிறோம். இந்திய வரலாற்றிலே இதுபோல ஒரு சுயேட்சை என்று சொல்பவர்கள் 59 பேருக்கு ஒரே சின்னம் கிடைத்ததாக வரலாறு இல்லை. இது அரசியலிலே வளராது. எப்படி ஆர்கே நகரிலே ஒரு சுயேட்சை இடைத்தேர்தலிலே மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே அந்த தொகுதி மக்கள் வெற்றி பெற செய்தார்களோ, அதுபோல அம்மாவின் உண்மையான பிள்ளைகளாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த இந்த சுயேட்சைகளை மாபெரும் வெற்றி பெற செய்து இந்தியாவின் பிரதமரை சுயேட்சைகள் சேர்ந்துதான் தீர்மானித்தார்கள் என்பதை நீங்கள் உருவாக்கி காட்ட வேண்டும். நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சின்னம் பரிசு பெட்டி என்கிற பரிசு பெட்டகம். நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு அளிக்க வேண்டிய பரிசு, உங்களுக்காக உழைத்திட வேலூர் பாராளுமன்ற தொகுதியிலே அருமை பெரியவர் முன்னாள் அமைச்சர் பாண்டுரங்கன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதுதான். உங்களுக்காக உழைத்திட அவர் காத்திருக்கிறார். எத்தனையோ பேர் இங்கே வந்து உங்களிடம் உங்கள் வீட்டு பிள்ளையை நாங்கள் தத்து பிள்ளை என்றெல்லாம் சொல்லி உங்கள் சொத்துக்களை சூறையாடி விடுவார்கள். வேறு சிலர் தேர்தலுக்கு தேர்தல் இங்கு வந்து முன்பு பாரதிய ஜனதா கட்சியில நின்றவர்கள் இன்றைக்கு அந்த முகமுடையை போட்டுக்கொண்டு இரட்டை இலை என்கிற சின்னம் இன்றைக்கு தோல்வி சின்னமாகிவிட்டது. அம்மாவும் புரட்சி தலைவரும் வைத்திருந்த பொழுதுதான் வெற்றி சின்னம், இன்றைக்கு தோல்வி சின்னம் என்பதை அம்மாவின் தொகுதியிலேயே நிரூபித்திருக்கிறார்கள். இன்றைக்கு வெற்றை இலை சின்னத்தை வைத்திருப்பவர்கள் மக்கள் விரோத ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த துரோகிகளின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர, மத்திய மாநில ஆட்சிகளை முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் அளிக்கின்ற ஒரு வாக்கு, நமது பரிசு பெட்டியிலே அளிக்கின்ற வாக்கு தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றப் போகிறது என்பதை எண்ணி பார்த்து எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.